முதல்ல ஐயோ என்னை விட்டுறாதீங்க, என்னோட ஜபத்தை நீங்கள் கேட்காம போயிட போகிறீங்க, இந்த மாதிரி மோசமான ஆட்களும் என்னை சேர்க்காம விட்டுற போகிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு தெம்பு வந்துச்சு. ஒரு இது படித்த உடனே அவனுக்கு என்ன புரியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளோட ப்ரேயர்ஸை அவர் கண்டிப்பாக கேட்பார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பதட்டமாக அவன் பேசினாலும் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவனை கைவிட போகிறது இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பதில் சரியாக கிடைக்கல அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டிங்களா. ஹிந்து இதிலலாம் நிறைய பேசுவாங்க, நானும் பேசியிருக்கேன், கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆண்டவர் எப்போவுமே நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அப்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் என் பலன். அவர் நமக்கு யார் பலன்? நம்ம ரொம்ப தோஞ்சு போகிற நேரத்தில், நொடிஞ்சு போகிற நேரத்தில் நமக்கு யார் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து?